ஹலோ, வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிறவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் எனக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டியே இல்லை அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது. ஸோ யாரெல்லாம் தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரீடிங் இது. ஓகே, ஸோ இதுதான் டிஸ்க்ளைமர். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டாரோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையே என்ன எனர்ஜிஸ் இருக்குது, அட் த சேம் டைம் உங்களோட பார்ட்னருக்கும் அந்த தேர்ட் பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜிஸ் என்ன அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற என்னோடய இமெயில் ஐடியை பாருங்கள். ஸ்பெல்லிங் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஹாய்னு இப்போ மேலே தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு ஜஸ்ட் இமெயில் அனுப்புனா போதும். என்னோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 to 2 ஹவர்ஸில் நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா பே பண்ணிவிட்டு என் கூட வந்து நீங்கள் பர்சனல் செஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ நான் குவிக்காக வந்து எல்லா கார்ட்ஸையும் வந்து லே அவுட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அதிக அளவில் கம்யூனிகேஷன் இல்லை, லிட்டில் டு நோ கான்டாக்டில் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணுன்னு ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்ககிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு ஒன்றா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் கார்டு. ஓகே, ஸ்வார்ட்ஸ்னாலே கம்யூனிகேஷன். ஸோ எப்போ வந்து உங்ககிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரும், எப்போ நீங்கள் அன்பிளாக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்க முடியுது. உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையே இப்போ என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த சன். ஓகே, ஸோ ஆக்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் இந்த தேர்ட் பர்சன் கூட ஆக்டிவாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் போயிட்டு தான் இருக்குது. உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிற அந்த தேர்ட் பர்சனுக்கு குழந்தை இருக்கிறத பார்க்க முடியுது. உங்கள் சிச்சுவேஷனுக்கு ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்லி ரொம்ப ஆக்டிவாக ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேத்துக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் 2 பேரும் இப்போது சேர்ந்து தான் இருக்காங்க அப்படிங்கிறதுமே தெளிவாக வந்திருக்கு. உங்களோட பர்சனுக்கு உங்ககிட்ட இருந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். அதான் உங்களை வந்து லெட் கோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் கிடையாது. நீங்களும் அவங்களுக்கு வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்துட்ருக்கிற பர்சன் உங்களோட கல்யாணமானவங்களாக இருக்காங்க, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை விட்டு போகிறதுல இஷ்டமே கிடையாது. ஸோ உங்களையுமே வந்து வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறது நீங்கள் அவங்கள விட்டு போகக்கூடாது, நீங்கள் அவங்களோடய இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களோட பார்ட்னர் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் நான் சொன்ன மாதிரி 2 பேரையுமே லெட் கோ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இப்போ கரண்ட்லி உங்கள் பார்ட்னருக்கு வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து என்ன வேணும்னு கேட்டால் பொறுமையாக இரு, நீ என் கூடவே இரு, என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ ஒன்றா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததுனால கொஞ்சம் வந்து நாசூக்காக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த தேர்ட் பார்ட்டியை. ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டியும் வந்து அவங்க விட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட உங்கள் பர்சன் சொல்கிறது நீ வெயிட் பண்ணு, சிச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இவங்க எதிர்பார்க்குற விஷயம் அவங்களே உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் அடுத்த 3 months எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். போராட்டமாக தான் இருக்கும், ஏன்னா 9 of Wands வந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நிறைய சண்டை வரலாம், ரொம்ப எக்ஸாஸ்டடாக ரொம்ப டயரிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எப்போ தான் அந்த தேர்ட் பார்ட்டி இவங்க வாழ்க்கையை விட்டு போவாங்க அப்படின்ற அந்த ஒரு மன கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு எனர்ஜி, அதாவது உங்கள் பர்சனை கிவ் அப் பண்ணவே முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிவ் அப் பண்ண முடியாதுங்கிற ஒரு எனர்ஜி பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருப்பீங்க, அவ்வளோவா லெட் கோ பண்ண மாட்டீங்க. என்ன தான் அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்கள விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 3 months ஒரே போராட்டமாக இருக்கும், பட் கிவ் அப் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையுமே உருவாகுங்கிறத பார்க்குறேன்.
உங்களோட பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நெக்ஸ்ட் 3 months என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ திங்க் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கொஞ்சம் டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நீங்களும் வேணும் அப்படிங்கிறத அந்த தேர்ட் பார்ட்டி புரிஞ்சுப்பாங்க. நம்மளுக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் இந்த தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்ணுற மாதிரி காட்டிப்பாங்கன்னு வருது. ஓகே, அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இந்த தேர்ட் பார்ட்டியோட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையுமே அவங்களுக்கு உண்டாகும் நெக்ஸ்ட் 3 months. ஸோ பெருசாக அவங்க 2 பேத்துக்குள்ளே கம்யூனிகேஷனோ கான்வர்சேஷனோ இருக்கிறத பார்க்க முடியல. கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து தள்ளி தான் இருப்பாங்க. தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அட் த சேம் டைம் உங்கள் பர்சன் இந்த தேர்ட் பார்ட்டியை கிவ் அப் பண்ணுற ஒரு எனர்ஜியில் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணுங்கிற மாதிரி தான் யோசிப்பாருன்னு வருது. ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனே அவங்களுக்கு நெக்ஸ்ட் 3 months தான் தெரியும். ஒரு வேளை இவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமே அந்த தேர்ட் பர்சனுக்கு வரதை பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் 3 months பெருசாக அவங்களுக்குள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷன் கான்டாக்டோ மீட் பண்ணிக்கிற மாதிரி எனர்ஜிஸ்லாம் எதுவுமே வரல. ஸோ இது பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு இது குட் நியூஸ். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கம்யூனிகேஷன் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மூன் கார்டு, அதான் நீங்களும் உங்கள் பார்ட்னர்கிட்ட பெருசாக பேசிக்க மாட்டீங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அன்சர்டனாக ஃபீல் பண்ணுறது, நிறைய பயம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எனர்ஜிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் பெருசாக உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமே செப்பரேஷனில் இருக்கிற மாதிரி தான் தொடரும். ஓகே, ஏன்னா அவருக்கு கிவ் அப் உங்களோட பர்சன் கிவ் அப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை. அட் த சேம் டைம் கம்யூனிகேட் பண்ண நினச்சாலும் ப்ராப்ளி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு நம்ம பேசணும், நம்ம லெசன் டீச் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ பெருசாக கம்யூனிகேஷன் ஃப்ளோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்காது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னர் இந்த தேர்ட் பர்சனை விட்டு விலக யோசிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நம்ம இப்போ கேட்கலாம். உங்கள் பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மாதிரி ஃபேட்டட் ரிலேஷன்ஷிப், இது மென்ட் டு பி, என்னதான் இது தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்கள் பார்ட்னர் ஒரு தவறான புரிதலில் இருக்கிறது பார்க்க முடியுது. இது டிவைன் ரிலேஷன்ஷிப், இது பூர்வ ஜென்மத்து பந்தம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸாக ஸ்டெப் இன் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர்த்து உங்கள் பர்சனுக்கு அந்த ரியலைசேஷன் வர மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம இந்த கார்ட்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, அவங்க பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை லெட் கோ பண்ணுற ஒரு நிலைமையில் இல்லை, பிடிச்சி வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. என்னமோ ஒன்று வாழ்க்கையில் நடக்கட்டும், பட் நீயும் எனக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்படி இந்த கார்டு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் டெஸ்டைன்டு கர்மா அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்குது, அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு லெட் கோ பண்ணுற மாதிரி தெரியல. அது அவங்களுக்குள்ள இந்த கர்மா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் முடிவுக்கு வரும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகும், விட்டு விலகும். அது வரைக்கும் உங்கள் பார்ட்னர் இந்த தேர்ட் பார்ட்டி லெட் கோ பண்ண மாட்டாங்கன்னு கார்ட்ஸில் வந்திருக்கு. உங்கள் பார்ட்னர் உங்களோட கமிட் ஆவாங்களா, உங்ககிட்ட கமிட் பண்ணுவாங்களா, இல்லை ரிகன்சிலேஷன் பற்றி யோசிப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக. ஏன்னா பார்த்துட்ருக்குற நிறைய பேர் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும், இல்லை லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ஏன்னா 10 of Pentacles கார்டு வந்தாலே உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஆல்ரெடி கமிட்மெண்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் கமிட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதான் கமிட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணி செப்பரேட் ஆகி இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறதும் செப்பரேஷன் தான், பட் டிவோர்ஸ்க்காக வேண்டி செப்பரேட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த கமிட்மெண்ட்குள்ளே தான் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்களோட பாய் ஃப்ரெண்ட், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, உங்களோட பார்ட்னருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்குமான அவுட்கம் என்னவாக இருக்கும், பொட்டென்ஷியலி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் பாருங்கள், 2 பேர்த்துக்கும் சரிசமமாக பார்த்துக்கணும், 2 பேரையும் நான் சரிசமமாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா, 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த கார்டு பார்த்தா தெரியும்.
இந்த பர்சனுக்கும் கையில் gift இருக்குது, இந்த பர்சனுக்கும் கையில் gift இருக்குது. அண்ட் இந்த தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏக்கமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்கள் பர்சனோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்களாக தான் இருப்பீங்க. சமுதாயத்துக்கு தெரியாமல், ரிலேட்டிவ்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் இதை மெயின்டைன் பண்ணணும்னு யோசிக்கிற மாதிரி தான் வருது. நான் சுகர் கோட் பண்ண மாட்டேன், பார்க்குறத அப்படியே நான் சொல்லுவேன். ஸோ பிட்டர் உங்களுக்கு கேட்குறதுக்கு பிட்டராக இருந்தாலும் உங்கள் சுச்சுவேஷனுக்கு இதை ரெசனேட் ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா இதை விட்டுருங்க. ஸோ இந்த கார்டு வச்சு பார்க்கும்போது 2 பேரையுமே மெயின்டைன் பண்ணணுன்னு தான் யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தரை விட்டு கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற எனர்ஜியில் வந்து இல்லை. ஓகே, ஸோ அவங்க அவுட்கம்னு பார்க்கும்போது சைடில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு எனர்ஜி வந்திருக்கு. இப்போதைக்கு செப்பரேஷன், இப்போதைக்கு லெட் கோ பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, அண்ட் இப்போ கடைசியாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான ரிலேஷன்ஷிப் அவுட்கம் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். அதே தான், எப்படி பார்த்தாலும் 2 பேர் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது. பார்த்தீங்களா, 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு வந்தாலே 2 விஷயமும் வேணும். கிட்டத்தட்ட 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் மாதிரி 2 சிமிலராக இருக்குது. பார்த்தீங்களா, இல்லஸ்ட்ரேஷன் கூட சிமிலராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான அவுட்கம் பார்த்தா நீங்களும் உங்கள் பார்ட்னரை வந்து லெட் கோ பண்ண மாட்டீங்க, உங்கள் பார்ட்னரும் உங்களை லெட் கோ பண்ண மாட்டாங்க. அட் தி சேம் டைம் இந்த தேர்ட் பர்சனையும் இப்போதைக்கு லெட் கோ பண்ணுற மாதிரி தெரியல. உங்களோட சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய இமெயில் ஐடிக்கு ஹாய்னு ரிப்ளை பண்ணுங்கள். என்னோட மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.